மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் நடிகர் பஷீர் நடித்த தேசிய தலைவர் திரைப்படம் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு திரையிடப்பட்டது. படக்குழுவினரும் ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்களும் இணைந்து கொண்டு கண்டு ரசித்த விழாவில் பசும்பொன் தேவரின் வாழ்வை எடுத்துரைக்கும் படம் வரிவிலக்கு பெற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பகுதியில் தேவர் ஜெயந்தியை முன்னிட்டு வெளியான தேசிய தலைவர் திரைப்படம் திரையிடப்பட்டது. அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் நடிகர் பஷீர் நடித்துள்ள இத்திரைப்படத்தை படக்குழுவினரும் உசிலம்பட்டி பாரதிய ஃபார்வர்ட் பிளாக், தமிழ் தேசிய ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்களும் இணைந்து கண்டு ரசித்தனர். பின்னர் நடிகர் பஷீர் பேட்டியளித்து, இந்த படத்தில் நடித்தது எனது வாழ்க்கையின் பெரும் பாக்கியம் என கூறினார். தேவரை தேசிய தலைவராக எடுத்துரைக்கும் இந்த படம் உசிலம்பட்டியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்றும், இதேபோல் ஃபார்வர்ட் பிளாக் தலைவர்கள் தேசிய தலைவர் திரைப்படத்திற்கும் வரிவிலக்கு வழங்க அரசிடம் கோரிக்கை விடுத்தனர். உசிலம்பட்டிக்கு நான் வரும்போது இங்கே இருக்க பிகே மக்கள்லாம் என்னை வரவேற்கிறப்ப இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கேயும் எங்களுக்கு ஒரு முருகர் வரவேற்பு கொடுத்துருக்காரு. எங்கள் அண்ணன் முருகன்ஜி ஐயாவின் திருவுருவமாக இருக்கிற அவர் எங்களை வரவேற்று இந்த திரைப்படத்தை கூட்டிகிட்டு எங்களை உட்கார வச்சு பார்த்துட்டு இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப பிள்ளை இருக்குது. உலகம் முழுவதும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் புகழை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை இல்லை, எனக்கு ஒரு துணி பங்கு இருக்கு. ஐயாவினுடைய தொண்டர்கள் நானும் ஒரு கடைசி தொண்டர்ன்றத எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதுக்கு மக்களுக்கு நாங்கள் விட்டுருக்கோம். பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜாதிய தலைவர் அல்ல, அவர் ஒரு தேசிய தலைவர் சொல்ற படம் இதுதான். இந்த உசிலம்பட்டி மண்ணில் ஒரு 70 ஆண்டு காலம் தேவரை நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணிலே ஒட்டுமொத்த தமிழகத்துடைய குரலாக தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை, இந்த படத்திற்கு அரசு வரி விலக்கு அளிக்க வேண்டும் என பணிவோடு கேட்டுக்கொள்வதல்லாது, முதலாக தமிழ்நாட்டில் பிறந்தவர் காமராஜர் படத்திற்கும் ஈவே ராமசாமி நாயக்கருடைய படத்திற்கும் கக்கன் போன்ற சுதந்திர போராட்டத்தின் தலைவர் படங்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோடு தேசத்திற்காக தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்த அந்த தேசிய தலைவர் படத்திற்கு தமிழக அரசு அனைத்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பாக, அனைத்து சமுதாய அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்வதெல்லாம் வரி விலக்கு அளித்து மாணவர்களையும் பள்ளி கல்லூரிகளிலும் இலவசமாக இந்த படத்தை ஊட்டினால் தேசபக்தியும் தவறான சிந்தனைகளும் மாற்றம் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன்.